இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 103வது சங்கீதம் 5வது வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடையும் உயர்வுகளுக்கும் நம்முடைய பலனுக்கும் அதிக சம்பந்தம் இருக்குது. எந்நேரமும் புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க நன்றாக சுகமாய் தங்கியிருந்ததாக நாம் பார்க்கவே முடியாது. நன்மையானவைகளை மட்டும் பேசுகிறவங்க எவ்வளவு தாழ்வு நிலையில் இருந்தால் கூட அவங்கள தேவன் பலப்படுத்தி உயர்த்தி பெரிய இடத்துல வைத்திருக்கிறத நாம் பார்த்துருக்குறோம். இன்றைக்கு என் கூட இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, சூழ்நிலைகளை நமக்குள்ளேயே இல்லை மற்றவங்கக்கிட்டேயோ எப்பவும் புலம்பிக்கொண்டே பேசிக்கொண்டே இருக்காதபடிக்கு அந்த சூழ்நிலைகளை பார்த்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பேச தொடங்குவோம். இன்றிலிருந்து நம்ம வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நிச்சயமாக புதிய பலன் உங்களை ஆட்கொள்ளும். ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா, வழி நடத்துனீங்க ஏசப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் 100 மடங்கு பலன் தரப்போகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. அமேன். ஒரு பிள்ளை கூட வெறுமையாய் திரும்பக்கூடாதுப்பா. இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றதுக்கப்புறம் அப்பா அவங்க இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும். என் தேவன் எனக்காக ஏதாகிலும் நிச்சயமாக செய்திடுவார். அவர் எனக்காக சிலுவையில் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு. இன்றைக்கு இப்போ என் முன்னாடி இருக்கிற பிரச்சனை எம்மாத்திரம் அவர் என்னை அவ்வளவாய் நேசிக்கிறாருங்கிற ஒரு உறுதியான விசுவாசம் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் துவக்கப்படணும் ஏசப்பா. எத்தனையோ பிரச்சனைகளோடு இப்போது இந்த ஜெபத்தில் என் கூட ஜெபிச்சிட்ருக்குறாங்க அப்பா. அவர்கள் எல்லாருடைய வாயையும் நன்மையினால் நீங்கள் திருப்தியாக்க போகிறீங்க ஏசப்பா. அமேன். நிறைய நேரங்களில் எனக்கு வயசாயிடுச்சு, அதனால தான் கால் வலிக்குது, அதனால தான் சுகர், அதனால தான் ப்ரெஷர், எனக்கு ரொம்ப வயசான காரணத்தினால என்னால் நடக்க முடியல, எனக்கு இந்த வியாதி என்னை விட்டு போகாது, காரணம் வயசாயிடுச்சு. இந்த வயசாயிடுச்சுங்கிறத நாம் நிறைய பேசுகிறோம், இல்லை மற்றவங்க பேசுகிறத கேட்குறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை, உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அமேன். காலேபு எந்த வயசுலையும் கூட இன்னும் அதே பலத்தோடு இருக்கிறேன்னு சொன்னான். அவன் வாய் எப்பொழுதுமே நன்மையால் நிரம்பி இருந்துச்சு. அதனால தான் வேவு பார்க்க போன 12 பேரில் 10 பேர் உண்மையை பேசினாங்க. அங்கே இருக்கிற ஜனங்கள் ராட்சசர்கள் மாதிரி இருக்கிறாங்க, நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அங்கே பார்த்ததை அவங்க பேசினாங்க. ஆனால் காலேபு வேறு ஆவியை உடையவனாக இருந்ததுனால தேவன் நமக்கு அற்புதம் செய்யும்போது, தேவன் நம்ம கூட இருக்கும்போது அவ்வளவு பெரிய ராட்சசர்களை கூட ரொம்ப சுலபமாக ஜெயித்திரலாம் அப்படின்னு சொன்னான். அமேன். அவனுடைய பலம் குன்றி போகவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் அதே தேவனை தான் ஆராதிக்கிறோம். உங்களுக்கு வயதானா என்ன? ஹல்லேலூயா. பலத்தை வாழ வயதை திரும்ப கொண்டு வர வல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நாம் நம்ம முன்னாடி இருக்கிற நோயையோ இல்லை பலவீனத்தையோ பெருசாக நினைத்து புலம்பாமல் தேவனை குறித்து யோசித்து அவர் செய்த மகத்துவங்களை எடுத்துரைக்கும்போது அது நிச்சயமான அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. ஒரு தீர்மானத்தை எடுங்க. புலம்ப மாட்டேன், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து நான் பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன், எனக்குள்ளே அதை யோசிக்க மாட்டேன், மற்றவங்கக்கிட்ட நான் அதை புலம்ப மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுங்க. தேவன் செய்த அற்புதங்களை மாத்திரம் தியானிங்க. அவர் உங்களுக்கு செய்ய போகிற மகத்துவமான காரியங்களை மட்டும் யோசித்து பாருங்கள். இதே பிரச்சனையிலேருந்து அவ்வளவு அழகாக அவர் உங்களை வெளியில் தூக்கிட்டு வரக்கூடிய, உங்களை உயர்த்தக்கூடிய, உங்களுக்கு சமாதானத்தை தரக்கூடிய, உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய தருணங்களை மட்டும் யோசித்து பாருங்கள். நீங்கள் அதி நிச்சயமான அமேன் ஹல்லேலூயா வெற்றியை அனுபவிப்பீங்கிறத
100% உறுதியாக என்னால் சொல்ல முடியும். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் இப்பொழுது இந்த மாதிரியான ஒரு தீர்மானம் வரணும் ஏசப்பா. முடிந்து போனதுன்னு அவங்க வாழ்க்கையில் நினைத்த எந்த காரியமாக இருந்தால் கூட ஆமென், இன்றைக்கு மீண்டும் நீங்கள் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறீங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. மறுபடியும் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களில் வெற்றியை நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி. ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த உறுதியான விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்களாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இன்று இரவு தூங்கணும் ஏசப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வினை பாவம் சாப நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தரலுங்கப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் அப்பா உம்முடைய சமாதானம் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.